விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் குறைந்தே காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம், உதகை படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் வார விடுமுறை காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்றே குறைந்து காணப்பட்டது. நாளை பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக காணப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுத மாற்றுத்திறனாளிகள் அனுமதிக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடத்தப்படும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 4 எனப்படும் தொகுதி 4ற்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது. சேலம் மாவட்டத்தில் 1,06,082 தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எழுதுகின்றனர். இந்த தேர்வை 89 நடமாடும் கண்காணிப்பு குழுவினரும் 20 பறக்கும் படையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ஓமலூர் அருகே உள்ள சிக்கனம்பட்டி தனியார் கல்லூரி மையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சிலர் 9:05க்கு வந்ததால் அவர்களை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் என்பதால் சற்று காலதாமதமாகிவிட்டது என்றும் அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என்று புகார் தெரிவித்தனர். இதனால் அவர்கள் தேர்வு எழுதாமல் வெளியே திரும்பி சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தொகுதி 4 தேர்வினை எழுதும் மையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தொகுதி 4 போட்டித் தேர்வு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 174 தேர்வு கூடங்களில் 51,433 தேர்வர்கள் போட்டித் தேர்வினை எழுதுகின்றனர். இத்தேர்வு கண்காணிப்பு பணிகளில் 174 தேர்வு மையங்களிலும் ஒரு முதன்மை கண்காணிப்பாளரும் 15 பறக்கும் படைகள் உள்ளிட்டோர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இந்த நிலையில் தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, தனியார் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையங்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மருதமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானையை முதுமலை யானைகள் முகாமிற்கு கொண்டுவரப்பட்டு வனத்துறையினர் பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானையை முதுமலை யானைகள் முகாமில் வனத்துறையினர் பராமரித்து வருகின்றனர். முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமில் ஏற்கனவே 2 குட்டி யானைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது 3 குட்டி யானைகளையும் பராமரிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பரவலாக மழையும் பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அந்த வகையில் கோதை ஆற்றிலும் தண்ணீரின் வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து திற்பரப்பு அருவியில் கொட்டும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் அதிகமாக கொட்டும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ நுழையவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களின் பாதுகாப்பு கருதி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.